விலையேற பெற்ற நல்ல நாமத்தினால் இந்த இல்ல பிரதிஷ்டையிலே கூடி வர ஆண்டவர் நம் அனைவருக்கும் நல்ல சமயத்தை தந்ததற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ஒரு பாடலுடைய ஒரு சில சரணங்களை பாடுவோம். பாடின பிற்பாடு டிஎஸ்ஐ அவர்கள் சங்கீதம் 24 ஒரு சில வசனங்களை வாசிப்பார்கள். அதற்கு பின் இந்த நிகழ்வு ஆரம்பிப்பதற்காக இங்கே வெளியிலே ஒரு கல்வெட்டு இருக்கிறது, ஒரு ரிபன் இருக்கிறது. அதற்காக மேஜர் தேவதாசை அவர்கள் ஜெபிப்பார்கள். அந்த கல்வெட்டை லெப்டினன்ட் கர்னல் எம்பி சாலமனை அவர்கள் திறப்பார்கள். இந்த ரிபனை நம்முடைய டிவிஷன் தளபதி அவர்கள் கட் பண்ணி நாம் உள்ளே பிரவேசிப்பதற்கு முன் மேஜர் தங்கமாளம்மா அவர்கள் இந்த வீட்டினுடைய சாவியை இந்த வீட்டினுடைய உரிமையாளர்கள் மேஜர் கலா சிரோமணி அம்மாவிடத்திலே கொடுப்பார்கள். அதற்கு பின் தொடர்ந்து நாம் இல்லத்திற்குள் பிரவேசிக்க இருக்கிறோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று. நாள்வர் அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. போற்றிடும் வானோர் போதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள. போற்றிடும் வானோர் போதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மை உள்ள. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று. எந்நாள்வர் அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. போற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் மோற்றும் கிருபை நான் மூடி சோட்டும். ஓற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் மோற்றும் கிருபை நான் மூடி சோட்டும். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று. நாள்வர் அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் பகுதி யார் அவர்கள் கொடுப்பான் குற்றங்களும் இதற்கு மாசுகாரமாக இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொள்ளாமல் கபடாத ஆணையிடாமல் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிக்கும் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவரின் சமூகத்தை நாடுவது யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே உங்கள் தலைவரை வைத்துங்கள், அநாதை தகவலே உயருங்கள். மகிமையின் ராஜா உத்தரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைவரை வைத்துங்கள், அநாதை தகவலே உயருங்கள். மகிமையின் ராஜா உத்தரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேவையின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஆமென். அப்படி எல்லாரும் நெருக்கடங்களை நாம் தலைவணங்குவோம். ஊழியத்தின் நிமித்தமாய் பாடுகள் கஷ்டங்கள் அனுபவித்த பிள்ளைகளுக்கு
ஆண்டவர் வெகுமதியாக நம்முடைய கொடுத்த அந்த வீட்டுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். முற்பிதாக்கள் குடிசைகளிலே வாழ்ந்தார்கள், எங்கள் முற்பிதாக்கள் தெருக்களிலே வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய சந்ததிகள் சந்தானங்கள் நாங்கள் நம்முடைய வீட்டிலே நல்ல பங்களாக்களை குடியிருக்கும்படி கர்த்தர் உதவி செய்தாலே கர்த்தரை நாங்கள் எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல பிதாவே, இந்த காரியங்களுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் ஆமென் விசுவாச குடும்பங்களும் இந்த குடும்பத்தை சார்ந்த சொந்தங்களும் இந்த குடும்பத்தாரோடு கூட இணைந்து இந்த நேரத்தில் என்னுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படி கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்பதாக உயர்ந்திருக்கிற இந்த பங்களாவுக்காக இந்த வீட்டுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அதுபோல என்னுடைய உள்ளமும் தகப்பனும் உங்களுடைய சமூகத்திலே உயரமாய் நின்று உம்மை துதிக்கும்படி கர்த்தர் கொடுத்த பாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வீடு கட்ட ஆரம்பித்ததிலிருந்து வந்த எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி மாற்றி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய பிரயாசங்கள் எல்லாத்தையும் மாற்றி ஆண்டவரே இந்த வீடு மிக சிறப்பாய் முடியும்படி இன்றைக்கு அதை உங்களுடைய கையில ஒப்பு கொடுத்து பிரதிஷ்டை பண்ணும்படி நாங்கள் எல்லாரும் கடந்து வந்திருக்கும் போது தேவனாகிய கர்த்தர் இந்த வீட்டிலே ஆமென் இந்த ஆண்டவரே இந்த இல்லத்திற்கு முன்பதாக நாங்கள் கூடி வந்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாரும் மகத்துவமுள்ள அரசே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, சீனாய் மலையிலே இறங்கினவரே, எங்கள் மத்தியிலே இறங்கும் உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமையால் எங்களை நிரப்புகிறவரே, உம்முடைய நாமத்திலே ஜெபிக்கிறோம். இறங்குவீராக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்திலே உம்முடைய பிரசன்னம் நிரப்பப்படுவதாக. இப்பொழுது இந்த வீட்டினுடைய கல்வெட்டை திறந்து வைத்து அன்று இந்த ரிபன் கட்டிங் பண்ணி உள்ளே போகும் என்பதாக உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் எங்களுக்கு முன்பதாக செல்லுகிறபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு வாசலாக இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன் செல்லுகிற உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக சென்று ஆசீர்வதிப்பதாக என்று சொல்லி செபிக்கிறேன். நடத்துகிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தருக்குள்ளாலே நாங்கள் ஆண்டவரை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். உடைய மகிமையினால் உடைய பிரசன்னத்தினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாய் ஹல்லேலூயா. இந்த நல்ல நிகழ்விலே கூடி வந்திருக்கிற விளையாமரை ஒரு விசை கூட காண்பதிலே பேர் மகிழ்ச்சி. இந்த நிகழ்விலே இந்த வீட்டை திறந்து வைத்து ஆசிர்வதிக்க நம்மோடு கூட 2 வருஷம் தலைவரை அவர்களும் அம்மாவர்களும் உண்டு. அதை வாழ்த்துகிறேன். இணைந்து வந்திருக்கிற டிஎஸ்ஏ அவர்களை வாழ்த்துகிறேன். ஓய்வு பெற்ற ஊழியக்காரர்களாய் பிரதிநிதிகளாய் இந்த இடத்துல வந்திருக்கிற குடும்பம் உறவுகள் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இப்பொழுது இந்த கல்வெட்டை மதிப்புக்குரியதான லெப்டினன்ட் கர்னல் எம்பி சாலமை அவர்கள் அதை திறந்து வைப்பார்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய 2 வருஷம் தலைமை அவர்கள் ரிபனை கட் பண்ண ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த பேரை வாசிங்க ஐயா. ஷிரோன் ரெசிடென்சி. ஷிரோன் ரெசிடென்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you. வாய்ப்பினை கொடுத்த இறைவனுக்கு நான் முதலாவதாக நன்றிகளை நான் எடுக்கிறேன். வாசிக்கப்பட்ட 24ஆம் சங்கீதம் சொல்வது போல வாசல்களை ஒரு தலையில் உயர்த்துங்கள் என்று சொல்லி வீட்டிற்கு இது வாசல் அல்ல, அந்த முன் வாசலாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இந்த இல்லத்தை பரிசுத்த ஆவியானவர் ஸ்தோத்திரம் உத்தரவிடும்படியாய் பரிசுத்த ஆவியானவருடைய நிழலாட்டம் அதிகமாய் தங்கும்படியாய் நம்முடைய ஜெபத்திலே அதிகமாக நினைத்துக் கொள்ளுவோம். இப்பொழுது ஸ்தோத்திரம் என்ட்ரன்ஸினுடைய முகலை நான் திறந்து வைக்கிறேன். உங்கள் ஜெபங்கள் தாங்கட்டும். விசேஷமாய் ஆளுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபத்தபத்தோடு நாம் காணப்படும். கர்த்தர் தாம் விசேஷமாய் இந்த இல்லத்தையும் இல்லத்தில் வசிக்கிற பிள்ளைகள் தேவன் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் இதை திறந்து வைக்கிறேன்.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்படியே ஒரு நிமிடம். இப்பொழுது ஓய்வு பெற்ற ஊழியக்காரருடைய பிரசிடண்ட் ஐயாவுடைய மனைவி மேஜர் தங்கமலம் அவர்கள் இந்த வீட்டினுடைய சாவியை மேஜர் கலாமாவிடத்தில் கொடுப்பார். அதை வாங்கிக்காங்கம்மா. எங்களை அகல்லாமல் நேசிக்கிறதான இந்த அருமையான காலை வேலைக்காக நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மகிழ்ச்சியான இந்த நேரத்தில் நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆகவே 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. ஆகவே உனக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே, இந்த வீட்டை கட்டி முடித்து அதிலே பிரவேசிக்க போகிறதான மேஜர் மாரதாஸ் அவர்களோடும் அவருடைய மனைவியோடும் பிள்ளைகளோடும் இருக்கிறது தங்கி இருக்கட்டும். காலையோடு உடைய கிருபைகள் புதியவர்கள், அந்த புதிய கிருபைகளை தமது பிள்ளைகளுக்கு கிருபையாய் கொடுத்தது செய்கிறேன். ஒரு மனிதனுக்கு இல்லம் தேவை என்பதை நீங்கள் அறிந்து காலங்களிலே வேளா வேலைகளிலே நீ தமது மகனுக்கு கொடுத்த இந்த இல்லத்திற்காக உங்களுக்கு நன்றி ஆகிறது. இதை கட்டுவதற்கு அநேக பிரயாசங்கள் அவர்கள் எடுத்திருந்தாலும் அந்த பிரயாசங்களை எல்லாம் நீ பாக்கியப்படி இந்த நாளை மகிழ்ச்சியாய் நீ கொடுத்தபடி நான் நமக்கு நன்றி ஆகிறது. இந்த திறவுகோலை அதிகாரிலே கரங்களிலே தந்திருக்கிறார்கள். அதை தமது மகளுடைய கரங்களிலே கொடுக்கும்போது அதை நீர் ஆசீர்வதித்து உங்களுடைய வல்லமை அதிலே கொடுத்து நீர் ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். ஆண்டவரே, நீ மகிமையின் ராஜாவாக இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. இந்த வீட்டிலே பணி செய்த எல்லா பணியாளர்களுக்காக உமக்கு நன்றி ஆகிறேன். ஆண்டவரே, அவர்களுக்கு வேளா வேலைகள், பண உதவி, பொருள் உதவி, ஆட்கள் உதவி இவைகளெல்லாம் கொடுத்து நீர் வழிநடத்தினபடினால் உமக்கு நன்றி ஆகிறேன். இப்போதும் ஆண்டவரே, தமது மகன் அவர்களுக்கு அருமையாய் கொடுத்த மக்கள், மருமக்கள், பேர குழந்தைகளோடு கூட அந்த இடத்திலே பிரவேசிக்கும் போது உமது கிருபை அவர்களை ஆட்பட வேண்டும் என்று சிந்திக்கிறோம். இந்த இடத்திலே வந்திருக்கிறதான ஊழியர்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரோடும் அது கிருபை இருக்க வேண்டும் என்று சிந்திக்கிறோம். நீர் எல்லாவற்றையும் அதற்கு காலத்திலே செய்து நிறைவேற்ற கடவுளாக இருக்கிறபடினால் நமக்கு நன்றி ஆடுகிறேன். அவனமாக தமது பிள்ளைகளுக்கு இந்த இல்லத்தை கட்டி முடித்து ஆண்டவரை அவர்கள் அதிலே நிறைவேற்றுவதற்கு கிருபை கொடுத்தபடியால் நமக்கு நன்றி ஆடுகிறேன். இயேசுவே, தமது பிள்ளைகள் அடிமைகளாகிய நாங்கள் யாவது சேர்ந்து அந்த இல்லத்திலே பிரவேசிப்பதற்கு முன்னதாக மகிமையின் ராஜாவாகிய நீர் அங்கே உள்பிரவேசித்து எல்லா அறைகளிலும் நீர் தங்கி ஆண்டவரை ஜெபித்து ஆண்டவரே அந்த வீட்டிலே நீர் உள்ளாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வீட்டிற்காக அநேக நாட்கள் இந்த குடும்பம் ஜெபித்து அந்த பலனை இன்று அவர்கள் கண்டுகொள்ளும்படி நீர் உதவி செய்தபடியினால் நமக்கு நன்றி ஆகிறது. எங்களை தர மட்டும் தாழ்த்துகிறோம். உமது திருமை இறக்கங்களை நான் வழி நடத்தும். மகிமை ராஜாவாகிய நீர் எங்களுக்கு முன்னதாக உட்பிரவேசிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த திறவுகளை மறுபடியும் உடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். அதை தமது மாவுடைய கரத்திலே கொடுக்கும் போது அதை வாங்கி ஆண்டவரே அந்த இல்லத்தை திறந்து உள்ளே பிரவேசிக்கும் போது மகிழ்ச்சியோடு அவர்களும் மேஜரையாவும் மேஜரமாவும் அவருடைய மக்கள், மருமக்கள், பேர குழந்தைகள் எல்லாருமாக சேர்ந்து இந்த இடத்திலே நாங்கள் யாவருமாக சேர்ந்து யோகித்து உண்மை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்த வேண்டும் என்று மீட்பர் இயேசுவே உடைய திருப்பாதம் வேண்டுகிறோம். கிருபையும் இரக்கமும் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்து கூடவும் நாமத்தினா இன்றே தினமதினும் ஒருமித்து கூடவும் நாமத்தின் வெட்டி உள்ளே
ஜெபத்துக்குள்ளே பிரவேசிக்க இருக்கிறோம். மேஜர் சுபாஷ் ஐயா அவர்கள் ஜெபிக்க அன்பாய் வேண்டாம். ஆசீர்வாதங்களுக்கு காரணப்படாயிருந்து நிலையான ஆசீர்வாதம் மனுஷமான இந்த காலங்களுக்காக உங்களுக்கு நன்றி ஆகவே விசேஷமாக இந்த வழியில் தம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். தமிழ்நாடு குமாரசி அவர்களுக்காக சொல்லிக்கிறோம். தமிழ்நாடு அம்மாவுக்காக சொல்லிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகள் தம்முடைய திருமணங்கள் சொல்லி உங்களுக்கு நன்றி ஆகவே அடுத்த தேவன் உங்களவராக இருந்து ஊழியர்களை கட்டளை பயன்படுத்தி கஷ்டம் கொடுத்த மக்கள் அவர்களும் தேவர்கள் மற்றெல்லாம் நடுவதற்காக நன்றி ஆகவே பிரத்யேகமாக விதமாய் இலக்கிய சொல்லுவதையும் உங்களுக்கு நன்றி. இப்பொழுது சொல்றதும் தமிழ் நாமத்தினாலே அருமையான சகோதரர்கள் கர்த்தாவாக பிரவேசிப்பதாக இவர்களை கற்றவர்களையும் அவர்களும் அறிவிப்படியாக நாங்கள் சொல்லுகிறோம். இவர்களும் கர்த்தாவை கண்டிப்பாக அம்மாவுக்காக பிள்ளைகள் அவர்கள் பெருமைக்காக நன்றி ஆகிறேன். வருகிற காவல்களை ஆசீர்வதிப்படியாக நாங்கள் சொல்லுகிறோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தாலே ஒரு அடியாருக்கு எதிர்க்கும் ஆசீர்வாதம் கொடுக்கிறதாக இந்த வார்த்தைகளை கர்த்தர் தம்முடைய ஆசீர்வதிப்படியாக நாங்கள் சொல்லுகிறோம். நாங்கள் பெரிய தாயாகி நாங்கள் ஆசீர்வதித்து நீ ஆசீர்வாதம் சொல்லி பார்க்கப்பட்ட கர்த்தர் இந்த குடும்பத்தை அபூர்வமாய் ஆசீர்வதிப்பதாக ஆசீர்வதிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் சொல்லுவதாய் நாங்கள் எதிர்க்கூடாத பேசுகிறேன். அதற்காக நன்றி. வருமானங்களை ஆசீர்வதிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதமானவரே உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே. அவசட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே. மேஜர் ராஜை அவர்கள் ஜெபிக்கிறார். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஐயா. வேலைக்காய் நன்றி தகப்பனே. இந்த புதிய இல்லத்தில் நாங்கள் பிரவேசிக்க கிருபை செய்கிறதற்காக மக்கள் ஸ்தோத்திரம். தேவனாரிலே சொல்லி முடியாத ஈவுக்காக அவர்கள் ஸ்தோத்திரம் மற்றும் ஆசீர்வாதத்தை நினைத்து மக்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இப்போது இந்த அறையிலே உடைய மகிமை இறங்கட்டும் ஐயா. இந்த அறையில் என்னுடைய கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. முற்றிலுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு மனித மக்கள் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் என் அடைக்கலமே இந்த சமையல் அறைக்காக DDWM அவர்கள் ஜெபிக்க அன்பாய் வேண்டுகிறேன். இந்த சமையல் அறைக்காக நிறைவை கத்தர் இல்லத்திலே கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய அடைக்கலமும் தம்முடைய பிள்ளைகளுக்கு போதுமானதாய் இருந்து வழி நடத்தட்டும். தொடர்ந்து உம்முடைய கிருபை தங்கியிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உங்கள் ஜீவனுள்ள பிதாவே. அனுதின அருளால் மணியார மலன் அடியார் அருளால் மனம மோட்சானந்த ஆனந்தமே. ரெவரண்ட் ஐயா அவர்கள் இந்த அறைக்காக ஜெபிப்பார்கள்.
ஆண்டவரே பிரதிஷ்டை நாளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அருமையான பிள்ளை இந்நாள் வரையிலும் உடைய ஊழியர்களை வல்லமையாக செய்யும்படியான ஒரு கிருபையை பிள்ளை கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதன்படி பிள்ளைகளை நீ உயர்த்தும்படியான ஒரு கிருபை கொடுத்தீர், ஆசீர்வாதத்தை கொடுத்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வீட்டை அருமையான இல்லத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் இந்த இல்லத்தில் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை இந்த இல்லத்தில் நிலைவரமாக தங்கியிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய இரத்தம் இந்த இடங்களிலே தெளிக்கப்படுவதாக இதிலே தங்கியிருக்கிற பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்கும்படியான ஒரு கிருபை நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இங்கே இருக்கிற அன்பியான ஊழியக்காரர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த இல்லத்திற்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையும் சமாதானமும் இந்த குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்கள் கொடுத்திருக்கிற மனைவி, பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதி பலப்படுத்தும். இந்த தொடர்ந்து உம்முடைய கிருபை இந்த இல்லத்திலே தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். அடியேன் கால்களை நீதியனும் பேபி முன்னுவாங்க. ஆமென். அவைகள் நிமித்தமாக அறைகளிலே அருமையின் பெருமையான எங்கள் தாழ்பாடு எல்லாத்தையும் இருக்கத்தக்கதாக கட்டதாக நீ உதேசத்தில் வேண்டும் சுவாமி. கட்ட வீட்டை கட்டதாகி பிரயாசத்தில் சொல்லப்படாதவரே அவர்களும் வீட்டில் வந்து வாசம் செய்யும் நாட்டு முழுவதிலும் தேவனுடைய அன்புக்கரம் இருக்க வேண்டும் என்பதாக சுவாமி. காப்பதற்கு எடுக்கிறது போல நீர் இறந்து வெல்ல வேண்டும் என்று சுவாமி. உடைய அன்பிலே நிலைநிற்கத்தக்கதாக நீர் உதேசத்தில் வேண்டும் என்பதாக சுவாமி. இந்த வீடானது ஆண்டுடைய தேவ திருவிழும் அனைத்தைகளும் நிரம்பி வழியத்தக்கதாக கர்த்தர் நீர் உதேசத்தில் வேண்டும் என்பதாக என்கிற சுவாமி. இந்த வசிக்கிற நாட்கள் முழுவதிலும் தேவனுடைய கருத்து வேண்டும் என்பதாக என்கிறோம். ஜெபத்தோனி கேட்டு விடாத இலகத்திலே பிரகாசிக்கின்றார் ஆண்டவரே. பரம ஆறுதல் ஐக்கம் அன்பும் பெற்று வாழ நீர் உதேசத்தில் வேண்டும் என்பதாக என்கிற சுவாமி. உமது அனுக்கிரகம் எப்பொழுது இந்த வீட்டிற்கு இருக்க வேண்டும் என்கிறோம். தாழ்வு சொல்றது போல நானும் என் வீட்டால் எம்மாத்திரம் சொன்ன ஆண்டவரே. தேவியர் இந்த வீட்டிலே நீர் வாசம் செய்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செஞ்சுகிறோம் என்று தாழ்வு சொல்ல போல இவற்றாலும் நோக்கி ஜெபிக்க, சோஸ்திரிக்க, துதி செய்ய உதவி சொல்ல வேண்டும் என்று எங்கள் ரட்சகரும் மீட்பும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் என்கிற திரும்ப நிறைந்த நல்ல ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மகிழ்ச்சியான இந்த நாளுக்காக கொடாக்கொடி நன்றிகளை சுதிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த பரிசுத்தமான நாளிலும் அருமையான நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்களுடைய ஊழிய காலத்தில் நீர் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து மட்டுமாக இந்த ஊழிய காலங்கள் நிறைவேறும் போது நம்முடைய தாசனுக்கு அந்த ஆண்டவரை ஒரு இடத்தை நியமித்து இடமாக ஒரு இல்லத்தை கட்டி ஆண்டவரே இதில் வாசம் பண்ணும்படியார் நீர் கிருபை செய்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அவர்கள் எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சிகளிலும் அவருடைய வேண்டுதலிலும் உடைய பரிசுத்த பிரசனம் இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த மேலறையில ஆண்டவரை சீசர்கள் மத்தியிலே உங்களுடைய பரிசுத்தாவே ஆண்டவரே நீர் அவர்களுக்கு அளித்து அவர்கள் வெள்ளடை செய்தது போல இந்த குடும்பத்தையும் நீர் வெள்ளடை செய்து கர்த்தாவே உமக்கு சாட்சியாக இருக்கும்படியார் நீர் கிருபை தாரும். இந்த இல்லத்தின் ஆண்டவரை அத்திவாரமிட்ட நாளிலிருந்து நிலை காட்டுதல் ஆண்டவரே, வார்த்தை நாளிலிருந்து ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரே மர வேலைகளும் ஆண்டவரே மின்சார வேலைகளை செய்த எல்லா மக்களுக்காக அவர் உதவுகிற தாங்குகிற எல்லா மக்களுக்காக ஜெபித்த அருமையான ஊழியர்களுக்காக குடும்பங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறவை சோதரிக்கிறவையா. கர்த்தர் ஆண்டவரே, இது கர்த்தர் கொண்டு வருகிறார், இதிலே கலிந்து மகிழ்வோம் என்ற வார்த்தைப்படி கர்த்தாவே உடைய காரணம் தங்கினதற்காக நன்றி செலுத்துகிறார். அருமையான தம்பிமாருக்காக அருமையான பிள்ளைகளுக்காக மக்களுக்காக பெருமக்களுக்காக குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரை பெற்றாக நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதை முன்னே நடத்துகிற அந்த ஊழியரை நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரே இந்த இடத்தின் இந்த அறையில் நீர் ஆசீர்வதித்தரணும். உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இதை இழைப்பாரும் போதும் இதை அவர்கள் வாசம் பண்ணும் போதும் உங்களுடைய தெய்வீக பிரசனம் வழிநடத்தலும் இது ஒரு பெரியதாக எப்போது விலகி பிரகாசிக்க நீர் அருள் புரிய வேண்டுமா செபிக்கிறோம். எல்லா விதமான நன்மையான கிருபைகளை நீ பாரும். நீ பராம் இயேசு மரமையாக நாம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இந்த காலத்திலும் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். முதலாவதாக
முதலாவதாக நாங்கள் நிலைய இந்த நிகழ்வுகளில் பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஆசீர்வாதம் மாத்திரம் அதிகமாய் தங்கும்படி எச்சரிக்கிறேன். வந்திருக்கிற ஊழியக்கால் நிமித்தமாய் இதன் ஆசீர்வாதம் இந்த நிலத்தில் கடந்து பெற கத்திருக்க செய்யும் நீர் மையப்படும். அப்படியே இந்த நிகழ்வுகளை ஆசீர்வித்து தான் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், குற்றம் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, ஹே ஹே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், குற்றம் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. தப்பி நான் தீர்ந்தேன், பாவக்காரை அதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவக்காரை அதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே. ஹே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், குற்றம் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. ஹே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், குற்றம் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன், நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். ஹே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், குற்றம் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா அதிசயநாதனை துதித்திடுவே. ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா சுமக்கின்றவர் நன்றியால் வணங்கிடுவே.
வந்தவரே. வானதூத சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே. வான மகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்து என்றும் திருநாமம் துதித்திடுவே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்து என்றும் திருநாமம் துதித்திடுவே. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் இஸ்ரவேலின் தூதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. இஸ்ரவேலின் தூதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தால் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவேன். செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தால் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா ஆளின் நாளைகள் போல சோதனைகள் பெருகினாலும், அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்தாலும். ஆளின் நாளைகள் போல சோதனைகள் பெருகினாலும், அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்தாலும். தாயைப் போல் கரங்களில் தாங்கி என்னை நீர் நடத்தி ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவேன். தாயைப் போல் கரங்களில் தாங்கி என்னை நீர் நடத்தி ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா
sani sa pa ni sani sa ni sani sa pa ni da mari pa. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும். நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. முதலாவதாக இதோ பிரதிஷ்டை செய்யப்பட்ட வீட்டில் நம்முடைய பிள்ளைகள் வசிப்பதற்கு முன்பு ஜபக்கூட்டத்தை நடத்த இருக்கிறோம். இவ்வாறும் இங்கே ஆண்டவரே இதோ தம்மை மகிமைப்படுத்தும்படியாக பாடுகிற பாடல்கள், ஆண்டவரே ஜபங்கள் மற்றும் எல்லா வகையான நிகழ்வுகளையும் கர்த்தர் ஆசீர்வித்து இந்த இல்லத்தை இன்னும் அதிகமாக இதன் மூலமாக ஆசீர்வித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அருள வேண்டுகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை மேஜர் முத்துராஜை அவர்கள் முதலடியும் கடைசடியும் நான் பாடுவோம். எங்கள் ஆத்ம நேசரேலே எழுந்தரோளும் இந்த வீட்டில், எங்கள் ஆத்ம நேசரேலே எழுந்தரோளும் இந்த வீட்டில், எந்த நீர் வேண்டும் என்றோ எம்பிடையே தங்கும் தங்கும், எந்த ஆத்மனே சரேனே எழுந்தரோளும் இந்த வீட்டில், இங்கு வசிக்கும் நாட்களெல்லாம் இன்ப வாழ்க்கை அமைந்திடவே, இங்கு வசிக்கும் நாட்களெல்லாம் இன்ப வாழ்க்கை அமைந்திடவே, அன்பர்கள் ஆதி தொங்கா அன்பினாசி அருளோம் அருளோம், எங்கள் ஆத்ம நேசரேனே எழுந்தருளும் இந்த வீட்டில். அம்பராம் மேல் வீட்டில் நாட்டம் ஆத்மாவின் அனுதின திட்டம் பூர்த்தி செய்யும் பொற்பதியாய்
ஆக்கிடவே இறங்கும் இறங்கும். இந்த அருமையான இந்த புதிய இல்லத்தில் நாங்கள் ஜி குமாரதாசனுடைய இல்லத்தில் குடும்பத்தில் ஆண்டவர் அரங்கத்துக்குள்ளே சமாதானமும் ஒரு அரண்மனைக்குள்ளே மகிழ்ச்சியும் சந்தோஷம் இருக்கும்படியாக ஆண்டவரே இந்த வீட்டிலே வாரும் என்று எல்லாருடைய வேண்டுதலாய் கடைசெடி படுவோமா? அம்பராமேல் வேட்டு நாட்ட ஆத்துமாவில் அனுதின தேட்ட அம்பராமேல் வேட்டு நாட்ட ஆத்துமாவில் அனுதின தேட்ட போட்டி செய்யும் பார்ப்பனியாய் ஆக்கிடவே இறங்கும் இறங்கும் எங்கள் ஆத்ம நேசரே எழுந்தருளும் இந்த நீர். ஐயா உந்த நேசக்கரத்தால் காரும் ஐயா உந்த நேசக்கரத்தால் காரும் ஐயா இயேசு ராஜனே இங்கே வாரும். எங்களை அழகாக நேசித்து வழிநடத்தி வருகிறதான எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே சமூகத்தில் நேராக உயிர்வாழ்கிறாகி நாங்கள் ஆண்டவரே இந்த வீட்டில் உள்ளதான மக்கள், இந்த வீட்டில் உள்ளவர்களின் நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் வந்து ஜனங்கள் என்று நாங்கள் அறிந்து கொள்ளி இந்த சமூகத்தில் நேராக கடந்து உண்மை அப்பா பிதாவை கொடுக்கிறதான புத்திரஸ்ரீமானத்தின் பாக்கியத்தை நீங்கள் தந்தபடினால உனக்கு சொல்கிறோம். இந்த வேளையிலேயும் நாங்கள் நன்றி நிறைந்து இதை தோல்கிறோமை துதிக்கிறோமையா ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான மேஜர் குமாரதாசிக்கும் ஆண்டவரே மேஜர் கலாசிவமணிக்கும் அருமையான பிள்ளைகள் கடந்த நாட்களில் செய்த நல்ல உதவிகளை நிமித்தமாக பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களுக்கு வேண்டியதான எல்லா சுபகரங்களையும் கொடுத்து இந்த நாளிலே அருமையான பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் நிமித்தமாக நல்ல இந்த வீட்டை கட்டும்படியாக நீ கிருபை செய்தீரையா உனக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு உடமை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம். பிள்ளைகள் செய்ததான இந்த காரியங்களிலே உடைய கிருபை தங்கியிருந்தபடினாலே ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் ஆவியானவரே நீர் இருந்து அவர்களுக்கு வேண்டியதான எல்லா காரியங்களையும் நீர் செய்து கொடுத்தீர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வீட்டை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே உங்கள் கிருபை உங்கள் இரக்கம் தயவு இந்த குடும்பத்தோடு கூட தங்கி தாவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வசிக்கிறதான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வந்து போகிறதான பிள்ளைகளுக்கு இந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பர்வதங்கள் போல கர்த்தரே ராஜாதி ராஜாவே நீர் இந்த வீட்டை சுற்றிலும் வேலையை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அவங்க வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த வீட்டிலே ஒவ்வொரு ஆண்டவரே அறைகளிலே உடைய கிருபை உடைய இரக்கம் தயவு தங்கியிருந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு மறைந்திருக்கிற விருந்தாளியாக இந்த வீட்டிலே நீர் இருந்து அவர்களை நாளாம் பிரதியாக கொண்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வீட்டிலே இருந்து அவர்கள் ஜெபிக்கிறதான ஜெபம், அவர்கள் கேட்கிறதான தேவைகள், மன்றாட்டுகள் எல்லாம் ஆண்டவரே நீ கேட்டு அவர்களுக்கு நீர் இரக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உன்னுடைய கரத்திலே அந்த பிள்ளைகளை நாங்கள் தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வீட்டை கட்டுகிறவர் நீர், வீட்டை கொடுக்கிறவர் நீர், எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிற தேவனாக நீர் இருக்கிறீரப்பா என்று சொல்கிறோம். இன்னும் இகபர நன்மைகளை உங்கள் பிள்ளைகள் எந்தெந்த காரியங்களை உங்களுடைய சமூகத்தில் கேட்டு ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபங்களை கேட்டு நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இங்கு வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பூமியிலும் செயல்படுவதால் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளி எங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடனை எங்களுக்கு மன்னி எங்களை சோதனைக்கு உட்படப்படாமல் எங்களை நேசிக்கும் ராஜ்யம் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கும் இருக்கிறது. வேத பொருள் வாசிக்க கேட்போம். சுந்தரதானியாளர்கள் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 18, 19, 25 கொண்ட வேத பாகம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 18, 19, 25 முதல் கடைசி முடிவுள்ள வசனங்கள். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து
கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரே என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று கர்த்தராய் இருக்கிற ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு காலமாயிருக்கும் காலத்தை செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். அப்படியே சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் தேவனானவர் என்று சொல்லி உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக. உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலைத்திருப்பதாக. உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தை சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல்ல விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தரும். கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். ஆமென். இந்த நல்ல இல்ல பிரதிஷ்டைக்காக கூடி வந்திருக்கிற யாவரை காண்பதை பெரும் மகிழ்ச்சி. சிறும் இல்லம் என்கிற பெயரை கொண்ட இந்த இல்லத்தை ஆண்டவர் இன்னைக்கு பிரதிஷ்டை செய்வதற்காக வெளியிலே கல்வெட்டுகளை திறந்து ரிபன் கட் பண்ணி இல்லத்தினுடைய திறவுகோலை கொடுத்து இந்த இல்லத்திற்குள்ளாய் ஒவ்வொரு அறையிலும் அநேக ஊழிய பிள்ளைகள் செபித்து பிரத்யேகமாய் ஆண்டவர் இந்த பால் பொங்கி வழிந்ததை போல கர்த்தருடைய ஆசீர்வாதம் பொங்கி வழியும்படியாய் திரளாய் இந்த இடத்துல ஊழிய பிள்ளைகள் கர்த்தருடைய ஊழியங்களை செய்து பணி ஓய்வு பெற்றிருந்தாலும் இந்த இடத்துல வந்திருக்கிற அநேக ஊழிய தாசர்களை காண்பதை மகிழ்ச்சி. அனைத்து ஊழிய பிள்ளைகளையும் இந்த குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்ளுகிறேன். ஆண்டுடைய வார்த்தையை கொடுத்து ஆசீர்வதிக்க மத்தியில் வந்திருக்கிற நாகர்கோவில் தேவசனுடைய தேவசம் தளபதி ஐயா அவர்களோடு இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதான ஜீவன்சை அவர்கள் நம்மோடு அவர்களை வாழ்த்துகிறேன். உறவுகளாய் குடும்பங்களாய் இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களையும் இந்த குடும்பத்தின் சார்பாய் வாழ்த்துகிறேன். நம்ம எல்லாருடைய ஜெபங்களும் இந்த குடும்பத்திற்கு பேர் ஆசீர்வாதத்திலே கலந்து கொண்டிருக்கிறதான உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். அதோடு வீடை கட்டி முடித்ததான மேஜர் குமாரதாசையும் அவருடைய மனைவியையும் அருமையான பிள்ளைகளையும் அவருடைய நன்மக்கமான வீர பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். இந்த வீட்டை குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இங்கே வருகை தந்திருக்கிறதான எல்லா ஊழியக்காரர்களின் சார்பாக வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம். வீடு என்பது நமக்கு தேவையான ஒரு காரியம். வீடு இல்லாதவர்கள் அணைந்து விடுகிறார்கள். ரோடுகளிலும் வீதிகளிலும் தெருக்களிலும் அநேகர்கள் தன்னுடைய வீட்டை ஆக்கிக் கொண்டு நித்திரை செய்து வாழ்ந்துள்ளனர். தேவன் இந்த பெரிய ஒரு வீட்டை குமாரதாசருக்கு கொடுத்தபடினாலே தேவனுக்கு நன்றி உள்ளவர்கள். அவர்களுக்கு கேட்டால் இந்த வீடை கட்டுவதற்கு எவ்வளவு பிரயாசப்பட்டார் என்பதை நாம் அடிக்கடி சொல்லும்போது கல்யாணம் பண்ணிப்பார், வீடை கட்டிப்பார். கல்யாணத்தை எப்பொழுதும் செய்வார். வீடை கட்டுவது மிகவும் பிரயாசமான காரியம். இந்த வீடை கட்டுவதற்கு ஏராளமான நாட்களை அவர்கள் எடுத்தார்கள் என்பதே நான் சில வேளையிலே தொலைபேசியிலே மேஜர் எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டால் நான் நாவக்காட்டில் இருக்கிறேன், புதிய வீட்டிலே இருக்கிறேன் என்பதால் அவ்வளவு பிரயாசத்தோடு அவ்வளவு கஷ்டத்தோடு இந்த வீடை கட்டி அவர் கொடுத்திருக்கிறார், அதை பணி செய்திருக்கிறார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. இங்கே மத்திய லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது வசனத்தில் சொல்லப்படுது, அவர் எரியோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போய் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாயிருந்தானா
சகேயு என்னப்பட்டதான மனிதன் இயேசு எப்படிப்பட்டரோ என்று பார்த்தார். அவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்பதை பார்த்தார். அவன் இயேசுவை பார்க்க முடியாமல் ஒரு காட்டத்து மரத்திலே ஏறி இயேசு அந்த இடத்தில் வந்து சகேயுவே நீ கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டு தங்க வேண்டும். சகேயுவே நீ கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். தேவன் தங்கு வீடு, தேவன் வசிக்கும் வீடு, தேவன் வீட்டின் தலைவனாயிருக்கிறார். வாசல்களே உங்கள் கதவுகளை உயர்ந்து அநாதிகளை உயர்ந்தீர்கள். மகிழின் ராஜா பிரவேசித்து விட்டார். அவர் ஏற்கனவே நமக்கு முன்னாலே இந்த வீட்டிலே பிரவேசித்து விட்டார். ஆனால் இது தேவன் தங்கு வீடு. நாம் பாடலே சொல்லுகிறோம், தேவன் தங்கு வீடு திருப்பதியாய் வாழும் என்பதை நாம் அறிவோம். தாவீது ராஜா சொல்கிறார், ஆண்டவரே நீர் என்னென்னைக்கு இந்த வீட்டிலே கைவீரும் என்பதாக சொல்லுகிறார். தேவன் பங்கு எந்த வீடும் திருப்பதியாய் வாழும், எபத்தொலி கேட்கும் வீடு செழித்து ஓங்கும் என்பதை நாம் அறிவோம். ஆனால் சகேயுடைய வீட்டிலே இயேசு தங்கினார், தாவீதுடைய ராஜாவின் வீட்டிலே இயேசு தங்கினார். இந்த வீட்டிலும் இயேசு இன்று தங்குகிறார், அவர் இருக்கிறார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமில்லை. இதை என் வீடு இந்த வீடானது கண்மலையிலே கட்டப்பட்டதான ஒரு அசையாத வீடாயிருக்கிறது. காற்றோ மழையோ புயல்களோ எது வந்தாலும் இந்த வீடு ஒருபோதும் அசையாது. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வீட்டின் மூளைக்கு தலைக்கல்லாயிருக்கிறார். அவர் மூளைக்கு தலைக்கல்லாயிருக்கிறபடிதானே இயேசு தங்கும் இந்த வீட்டிலே குமாரதாசும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய மனைவியும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி தேவனுடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்கிறேன். இரண்டாவதாக தேவன் தந்தது, இரண்டாவதாக ரட்சிக்கப்பட்டதான மக்கள் வசிக்கிறதான வீடு, ஊழியக்காரன் வசிக்கிறதான வீடு. 40 வருட காலமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து அநேகரை ரட்சிப்பு பாதையிலே கொண்டு வந்தார். நேஜர் குமாரதாசும் சராசி ரோகிணி ஆனால் இந்த வீடு ரட்சிக்கப்பட்டதான வீடு. இந்த வீட்டில் பிரவேசிக்கிறவர் ரட்சிப்பு அனுபவத்தோடு கூட தேவனுக்கு நன்றி செலுத்த அவர் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது நீயும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டதான வீடு மட்டுமல்ல, ஆபிரகாமின் குமாரர்கள். ஒருவேளை குமாரதாசும் அவருடைய மனைவி இதற்கு முன்னாலே ஆபிரகாமின் குமாரர்களாயிருந்தார். இன்றையிலிருந்து ஆபிரகாமின் குமாரர்களாக குமாரத்திகளுமாய் இருக்கிறார்கள். மூன்றாவதாக சொல்லப்படும், முதலாவது தேவன் தந்து வீடு, இரண்டாவது ரட்சிக்கப்பட்டதான வீடு, மூன்றாவதாக ஆசீர்வதிக்கப்பட்டதான வீடு. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே உங்களுடைய அடியானுடைய வீடு என்னென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே உங்களுடைய அடியானுடைய வீடு என்றென்றைக்கும், இன்று மட்டுமில்ல என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் என்பதாக தேவனாகிய கர்த்தர் அவளை அழைத்து இந்த இடத்திலே உட்கார பண்ணியிருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகளே உள்ளே வாருங்கள். நீங்கள் உள்ளே சென்று தேவனுடைய மேய்ச்சலை நீங்கள் அனுபவிங்கள் என்று சொல்கிறார். இந்த ஜீவிய காலம் உங்களை நான் ஆசீர்வதித்து சங்கீதம் 128:5 சொல்கிறது, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதித்தார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமில் வாழ்கிறார். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை தேவன். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ என்றும் நீ ஆசீர்வாதமாய் இந்த உலகத்திலே வாழ்வாய் என்று ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை
பெருமைப்படுத்துவேன். நீ ஜீவகாலங்கள் ஆசீர்வாதமாயிருப்பார். வாசல்களே இந்த கதவுகளை அநாதி கதவுகளை நீங்கள் மகிமையின் ராஜா உள் பிரவேசித்து இந்த வீட்டிலே வச்சிருக்கிறார், இந்த வீட்டிலே தங்குகிறார் என்று மட்டுமல்ல என்னாலும் தங்குவார். ஆனால் எல்லா ஊழியக்காரர்களும் சார்பாக பிள்ளைகளே, குமாரதாஸ் அவர்களே, கராஜ் சுப்பிரமணிய அவர்களே, அவருடைய பிள்ளைகளே, மருமக்களே, பேரப்பிள்ளைகளே, நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இங்கே கூடியிருக்கிற எல்லா ஊழியக்காரர்களும் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவன் உங்களை கூடுதலாய் ஆசீர்வதிப்பாராக. அனைவரையும் வாழ்த்துக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான மகிழ்ச்சியான நல்ல ஒரு ஆசீர்வாதமான நேரத்திலே அன்புக்குரிய மேஜரையாவுடைய இல்லத்தை திறந்து வைக்கவும் நாம் எல்லாரும் இந்த ஜெப கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் தந்தபடியாக கர்த்தரை முடிக்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த திறப்பு வீடு பிரதிஷ்டை விழாவில் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய மேஜர் வேதம் அவர்களை நான் வாழ்த்துகிறேன். மட்டுமல்லாது இங்கே வந்திருக்கிற அன்புக்குரிய மூத்த ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிரியப்பாராக. என் அன்புக்குரிய இதை நடத்தி கொண்டிருக்கிற மேஜர் அவர்களை, கேப்டன் அவர்களை நான் வாழ்த்துகிறேன். இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலே சொல்ல போனால் கர்த்தருக்காக ஊழியம் செய்கின்ற போது கர்த்தருடைய தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்ற ஒரு தேவனாக காணப்படுகிறார். அன்புக்குரிய மேஜர் குமாரதாஸ் ஐயா அவர்கள் எங்களுடைய கிராஸ் கல்வி நிறுவனங்களிலே ஒரு அட்வைசரி கமிட்டி மெம்பராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை மிகவும் நிதானத்தோடு மிகவும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து எல்லா காரியங்களும் எங்களுக்கு அவர்கள் இந்நாள் வரையிலும் ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களை நான் வாழ்த்துகிறேன். அவருடைய மகன் அருமையான தம்பி ஆல்பர்ட் என்னுடைய கிராஸ் பாராமெடிக்கல் காலேஜிலே இன்னமாக பிரின்சிபாலாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல ஒரு தம்பி, தன்னுடைய கடமைகளை நன்மையாக செய்யக்கூடிய நல்ல ஒரு சகோதரன். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. அது மட்டுமல்லாமல் அவருடைய அண்ணன் ஜஸ்டின் தாஸ், காலேஜ் ஆஃப் நர்சிங் பிரின்சிபல், அவர்களும் எங்களுடைய காலேஜ் ஆஃப் நர்சிங் தேவையான எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நான் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரே ஒரு வசனத்தை நான் ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். சங்கீதம் 115 சங்கீதம் 13வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வேத வசனத்திலே பார்க்கிறோம். அருமையான வேத வசனத்தை சொன்ன அருமையான தாவீதினுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஒரு இடையனாக காணப்பட்ட ஒரு தாவீது, ஆடுகளுக்கு பின்னாக சென்று கொண்டிருந்த ஒரு தாவீது, ஆடுகளுக்கு பின்னாக சென்று கொண்டிருந்து யாருடைய ஒரு உதவியும் அவனுக்கு கிடையாது. ஒரு இடையன் என்ற ஒரு பெயரை தான் அவனுக்கு சூட்டப்பட்டிருந்தது. எல்லோரும் இழிவாக அவனை பார்த்திருக்க முடியும். ஆனாலோ அவன் கர்த்தரோடு ஜெபித்த ஒரு மனிதனாக காணப்பட்டான். காடுகளிலே ஆடுகளுக்கு பின்னாக சென்று கொண்டிருந்த போது, ஆடுகளுக்கு பின்னாக அவன் சென்று கொண்டிருந்த போது அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரை துதித்தான், ஆண்டவரோடு பேசினான், ஆண்டவருக்கு நன்றி சொன்ன ஒரு தெய்வ ஒரு மனிதனாக காணப்பட்டான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை இப்படி மாறிட்டு பாருங்கள். ஒரு இடையனாக காணப்பட்டவன் இஸ்ரவேலுக்கு அந்த 2வது ராஜாவாக நியமிக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். உண்மையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இங்க இருக்கின்ற அன்புக்குரிய ஊழியர்களை, மூத்த ஊழியர்களை நான் பார்க்கிற போது மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாக எல்லா ஊழியக்காரருடைய பிள்ளைகளையும் பாருங்கள், எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஆண்டவர் நமக்கு செய்த ஒரு பெரிய ஒரு காரியம். எனவே இன்னும் நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய இன்றைக்கு ஆண்டவர் நம்ம அழைக்கிறார். இங்கே இருக்கின்ற ஊழியர்கள் எல்லாம் உண்மையிலே கஷ்டப்பட்ட ஊழியர்கள். ஆரம்ப நாட்களிலே பார்க்கிற போது இன்னுமாக சால்வேஷன் ஆர்மி அந்த ஊழியர்கள் எல்லாம் ஆண்டவருக்காக நன்றாக ஊழியம் செய்தவர்கள், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த படுத்தின ஊழியக்காரர்கள். இப்பொழுதும் உள்ள ஊழியக்காரர்களும் நல்ல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகள் யாரும் கெட்டு போனதில்லை. எனவே அதை நினைத்து அந்த தாவீது சொன்னது போல கர்த்தருக்கு படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன வண்ணமாக அந்த ஒரு நிலைப்பாடு இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும்.
தொடர்ந்து ஆண்டவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை செய்ய இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். குறிப்பாக சொல்ல போனால் ஐயா குமரதாஸ் ஐயா அவர்கள் மிகவும் ஒரு பொறுமையான ஒரு மனிதன், ஒரு நிதானமான ஒரு மனிதன், எதையும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு தெய்வ மனிதன். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். எந்த ஒரு காரியங்களும் நிதானத்தோடு அமைதியோடு நாம் செய்கிற போது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை அவர் ஆசீர்வதிக்கின்ற ஒரு தேவனாக காணப்படுகிறார். அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எல்லாரும் உலக பிரகாரமான நிலைமையிலும் ஆண்டவருக்குரிய ஒரு நிலைமையிலும் எல்லா நிலைமையிலும் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இதை நினைத்து இங்கே இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த நல்ல ஒரு வீட்டை ஆண்டவர் அருமையான பிள்ளைகளுக்கு கொடுத்தார். இன்னும் நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னுமாக அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை அழைத்து இந்த வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார். நீங்கள் இதை வாழ்த்துங்கள் என்று சொல்லி நம்மளை எல்லாம் அழைத்திருக்கின்றார்கள். நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? இவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எனவே அப்படி நாம் பிறருக்காக நாம் ஜெபிக்கிற போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறார் என்பதிலே எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லை. எனவே இங்கே இருக்கிற அன்புக்குரிய ஊழியக்கார பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். அருமையான டிசையாவை, நாகர்கோவில் டிசையாவை வாழ்த்துகிறேன். குரம்மாமார்கள் இருக்கின்றார்கள். எல்லாரையும் நான் வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே ஒரு நிமிடம் நம் தலை வணங்கி அருமையான குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் ஜெபிப்போம். அருமையான மேஜர் குமாரதாஸ் ஐயா அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த இல்லத்திற்காக நாம் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் இந்த இல்லத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இல்லத்தில் இறங்கும்படியாக நாம் ஜெபிப்போம். அனுதினமும் இதிலே வாசம் பண்ணுகிற பிள்ளைகள் ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான ஒரு கிருபையை கொடுக்கும்படியாக நாம் எல்லாரும் ஜெபிப்போம். இந்த இல்லத்தை ஆசீர்வதிக்கும்படியாக தெய்வ பிரசன்னத்தோடு இந்த இல்லம் திகழும்படியாக நாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக நாம் இன்றைக்கு ஜெபிக்கிற ஜெபம் அருமையான பிள்ளைகளுக்கு இன்னும் மேலான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லை. எனவே நாம் ஜெபிப்போம். குடும்பங்களுக்காக, அருமையான குமாரதாஸ் ஐயாவுக்காக, அவருடைய மனைவிக்காக, கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, மருமக்களுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த இல்லத்தில் தேவனுடைய பிரசன்னம் இறங்கும்படியாக, தேவனுடைய இரத்தம் தெளிக்கப்படும்படியாக, இந்த இல்லத்திலே சமாதானமும் அன்பும் நிலவரும்படியாக, தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் இங்கே நிலைத்திருக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த பகல் பொழுதுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான மூத்த ஊழியக்காரர்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து ஆசீர்வாதத்தை பெற்று இந்த இடத்துல வந்திருக்கிற பிள்ளைகள் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அருமையான இந்த இல்லத்தை ஆண்டவரை ஓப்பன் பண்ணவும் உம்முடைய நாமத்தின் மீது இதை ஆசீர்வதிக்கும்படியான ஒரு கிருபை கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். அருமையான குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். கொடுத்திருக்கிற பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். இங்கே இருக்கிற அன்புக்குரிய ஊழியக்கார பிள்ளைகள் அவருடைய ஹெல்த்துக்காக, அவருடைய பாதுகாப்புக்காக, அவருடைய இல்லத்திலே வசிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் இன்னும் ஊழியம் செய்ய வேண்டும். உமக்கு இன்னும் வைராக்கியமாக ஊழியம் செய்ய வேண்டும். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபையும் சமாதானமும் இந்த இல்லத்திலே தங்கியிருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆரங்கள் போட்டி அலங்கரித்து உன்னையத்த மனமாட்டியாக்கினது என்னை. ஆரங்கள் போட்டி அலங்கரித்து உன்னையத்த மனமாட்டியாக்கினது என்னை. தந்தானை கொடிப்போமே தேவதாசரை கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. மையப்படுவதாக இயேசு சிலையப்பட்ட நாமத்தினாலே வந்திருக்க எல்லா ஊழியர்களுக்கான மாற்றத்தையும் காலை வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவரை எனக்கு முன்னால் பேசின ஆசீர்வாதங்களையும் தலைவர் அவர்களும் ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொண்டார்கள். நான் அதிக நேரம் எடுத்துக் கொள்ளவில்லை. ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே பணத்தால் வீட்டை கட்டலாம், பணத்தால் வீட்டை கட்டலாம், ஆனால் ஆசீர்வாதங்கள் தேவனுடைய வார்த்தையா.
அவர் தேவனுடைய வார்த்தையால் மாத்திரம் ஆசீர்வாதம் வரும் என்பதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இல்லம் என்பது இறைவன் கொடுத்த அருள் கொடை. நீர், நிலம், காற்று இறைவன் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அடிப்படை தன்மை. இவைகளால் மனிதன் வாழ்க்கையிலே நிம்மதி அடைய முடியாது. அதற்கு மாறாக ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவையை காணப்படுகிற உடை, உணவு, உறவிடம், இந்த மூன்றும் மனிதனை மேன்மைப்படுத்துவதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் இந்த மூன்றும் போதாம். இவைகளின் வெளியால் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியம் வேண்டும், ஆனந்தமும். ஆரோக்கியமும் ஆனந்தமும் இறைவன் தருகிற ஒரு மேன்மையான ஆசீர்வாதம். இந்த இறைவன் தருகிற மேன்மையான ஆசீர்வாதம் எங்கு இருக்கிறது என்று சொன்னால் தேவனால் கட்டப்பட்ட இல்லத்தில். அப்ப தேவனால் கட்டப்பட்ட இல்லத்தில் மாத்திரம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அநேக பேரில் இருக்கிறது என்று சொல்லி நாம் நினைப்போமானால் இல்லை. ஆனால் உண்மையாகவே இறைவன் தருகிற ஆசீர்வாதம் இல்லங்களில் எப்படி வருகிறது என்று சொல்லி வேதத்தின் வழியாய் நாம் பார்க்கும்போது நான் 3 காரியத்தை மாத்திரம் ஸ்தோத்திரம் நான் வலியுறுத்த நான் விரும்புகிறேன். என் ஆண்டவராகிய தேவன் இல்லத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், இந்த இல்லத்திலே மேன்மையான கிருபைகள் கடந்து வர வேண்டுமானால், ஆண்டவர் கொடுக்கிற இல்லம் தேவனுடைய வார்த்தையால் கட்டப்பட வேண்டும். நாம் வாசிக்கிறோம் லூக்காவின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 49வது வசனத்தில் என் வார்த்தையால் என்று சொல்லி அந்த வேத வசனம் ஆரம்பிக்கும். 48வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அங்கு சொல்லுகிறது பெருவெள்ளம் மோதிற்று என்று சொல்லி சம்பவம் நமக்கு நன்றாய் தெரிந்தவைகள். ஆனால் ஒன்று, வாழ்க்கையில் நாம் ஈடுபடும் போது வாழ்க்கையை ஆண்டவராக தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் அமைப்பதற்கு கை வைத்து முடங்குகிற அந்த இல்லத்திலே தேவ பிரசனம் கடந்து வருவதற்கு தேவனுடைய வார்த்தை அடிப்படையாக இருக்கிறது. எனவேதான் யோவான் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம் வாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது தேவனிடம் இருந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே ஆதியில் காணப்பட்ட வார்த்தையாய் காணப்படுகிற கிறிஸ்து நம்முடைய இல்லத்தில் இருக்கிறது. அப்ப கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற வார்த்தையாய் இருக்கிறவர் நம்முடைய இல்லத்திலே இருப்பாரானால் அந்த இல்லத்திலே ஆசீர்வாதம். பெரும் வெள்ளம் வரலாம், பெரும் புயல் வரலாம், பெரும் காற்று வரலாம். இவைகள் இயற்கை நிமித்தமாய் மனிதனுக்கு கிடைக்கிற சமாதானமற்ற சூழ்நிலை. ஒருவேளை இவைகள் வாழ்க்கையில கடந்து வந்தாலும் வார்த்தையாகிய கிறிஸ்து நம்முடைய இல்லத்தில் இருப்பாரா என்று சொன்னால் இவைகள் நம்மை ஒருபோதும் அண்டாது. இவைகளால் ஒரு பெரிய சேதம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும் நிமித்தமாய் அவர் மக்கள் சுகம் பெற்றான். அது நிமித்தமாய் அந்த இல்லம் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் மேன்மையும் ஆசீர்வாதம் ஆனந்தமும் ஸ்தோத்திரம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் கடந்து வந்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே ஒரு இல்லம் ஸ்தோத்திரம் எவ்வளவு பெரிய மாளிகையாக இருந்தாலும் சரி, அந்த இல்லத்தில் ஸ்தோத்திரம் வசிக்கிறவர்கள் தேவனை எந்த விதத்தில் எப்படி விசுவாசிக்கிறோம் என்பது ஒரு பெரிய கேள்வி. ஒருவேளை ஸ்தோத்திரம் எபிரேயர் 11:1 வாசிக்கிறது போல விசுவாசமானது நம்பப்படுற உறுதியும் காணப்படாத நிச்சயம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை அருமையான மேஜர் குமாரதாஸ் ஐயா, அருமை மேஜர் அம்மாவுக்கு ஆண்டவராகிய தேவன்
இந்த இல்லத்தை கொடுத்திருக்கிறார். இந்த இல்லத்தை கொடுத்த ஆண்டவர் ஸ்தோத்திரம் இவர்களுக்கும் விசுவாசத்தின் மேன்மையை, விசுவாசத்தின் உயர்வை, விசுவாசத்தின் தன்மையை இன்னும் அதிகமாய் தேவனுடைய பாதத்தில் அல்லது இந்த இல்லத்தில் இருந்து ஸ்தோத்திரம் கேட்கும் போது அந்த ராஜாவின் மகனுடைய மகனுக்கு என் ஆண்டவராகிய கிறிஸ்து எப்படி ஒரு மேன்மையான ஒரு சந்தோஷமான அனுபவத்தை அந்த இல்லத்திற்கு கொடுத்தாரோ அதே ஆசீர்வாதத்தை விசுவாசத்தின் மந்தமாய் இல்லத்தை கற்றுக்கொள்ள என் ஆண்டவராகிய கிறிஸ்து உங்களுக்கும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை, மேன்மையை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். மூன்றாவதாக ஒரு இல்லம் எப்படி அமைய வேண்டும் என்று சொன்னால் வாசனையால் ஒரு இல்லம் கட்டப்பட வேண்டும். ஒருவேளை வாசனை என்று சொல்கிற வேளையிலே நாம் நினைக்கிற காரியம் வேறு. இன்றைய நவீன காலகட்டத்தில் ஸ்தோத்திரம் வாசனை திரவியங்கள் அதிகரித்து விட்டது. அந்த வாசனை திரவியங்கள் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அந்த அழுக்கை அல்லது துர்நாற்றத்தை மாத்திரமே தவிர வேறு எந்த விதத்திலும் அந்த வாசனை நம்மிடத்தில் ஸ்தோத்திரம் ஒரு மேன்மையான அனுபவத்தை கொடுக்காது. ஆனால் இறைவன் என்று சொல்லப்படுகிற வாசனையாகிய அன்பு, அமைதி, மன்னிப்பு, அர்ப்பணிப்பு, விட்டு கொடுக்கிற தன்மை, இன்னும் சொல்வேனான ஸ்தோத்திரம் ஆவியின் கனிகள் என்று சொல்லப்படுகிற அந்த வாசனை திரவியத்தால் ஒரு இல்லம் கட்டப்படும் போது, ஒரு இல்லம் மகிமை அடையும் போது ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட ஸ்தோத்திர திரவியங்கள் அல்லது வாசனை பொருட்கள் நம்முடைய இல்லத்தில் இன்று இல்லை. நம்முடைய இல்லத்தில் ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட வாசனை திரவியங்கள் இன்று ஸ்தோத்திரம் அநேக வீட்டில் இல்லை என்று தான் சொல்ல முடியும். எனவே எனக்கு அருமையான ஸ்தோத்திரம் ஊழிய பிள்ளைகளே, விசுவாசிகளே, தோழர்களே, நண்பர்களே, யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே ஸ்தோத்திரம் நாம் இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். எனவே நம்முடைய இல்லம் ஆசீர்வதிக்கப்பட இப்படிப்பட்ட வாசனை திரவியங்களால் நம்முடைய இல்லங்களை இப்படிப்பட்ட வாசனை திரவியங்கள் நம்முடைய இல்லத்திலே கடந்து வரும்போது இறைவனுடைய ஆசீர்வாதம் கடந்து. எனவே இல்லம் வார்த்தையால் கட்டப்படுவது, ஸ்தோத்திரம் விசுவாசத்தால் கட்டப்படுவது, வாசனை திரவியங்களால் கட்டப்படுவது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இல்லத்தில் ஏற்படும் போது 127ஆம் கர்த்தர் வீட்டை கட்டுகிறார். மீண்டும் சொல்கிறேன், பணக்காரத்தை கட்டுகிறார். ஆனால் அவைகளை தெரிவிக்கிறார். தேவனுடைய ஆலோசனை வீடுகளை கட்டுகிறவர்களும் கட்டப்படுவதும் இப்படிப்பட்ட நிலைமைகள் வீடுகளை கட்டி இறைவனுடைய நாமமாக மகிமைப்படக்கூடிய தன்மை இல்லை. மற்றவர்கள் மாதிரியாக காணப்படவும் ஆண்டவராய் தேவனான இந்த இல்லத்திலும் இல்லத்தில் சில பிள்ளைகள் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பார்கள். மகா இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் நிறைந்த
எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான காலை வேளையிலே உடைய சமூகத்திலே தம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒன்று கூடி இந்த புதிய இல்லத்தின் அடிவாரத்தில் இருந்து எங்கள் ஆண்டவராகிய உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியாக அடிமைகளுக்கு நீர் தந்த மேலான பாக்கியத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவருடைய கிருபையினாலே ஒரு வீட்டை கட்டினோம். இதை நாங்கள் பிரதிஷ்டை செய்ய போகிறோம். நீங்கள் எல்லாரும் வந்து எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அழைத்த மேஜர் குமாரதாஸ், அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், மருமக்கள் எல்லாருக்காகவும் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே ஆண்டவரே, உம்முடைய சித்தம் இல்லாமல், உம்முடைய கிருபை இல்லாமல் ஆண்டவரே எங்களால் ஒன்றும் செய்து கொள்ள முடியாத ஆண்டவரே. நாங்கள் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய ஊழியக்காரர்களும் உம்முடைய ஊழியக்காரருடைய குடும்பமாய் காணப்படுகிறபடினால் ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்திலே கர்த்தாவே நாங்கள் கூடி உம்மை கர்த்தாவே நோக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும், இந்த இல்லத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இன்று ஜெபிக்கிற போது நம்முடைய பிரசன்னம் இந்த இடத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியின் வல்லமையினாலே நீர் எங்களோடு பேசுகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கர்த்தாவே கிருபையினாலே நீர் எங்களை தாங்குகிறபடினால் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இல்லத்தை சுற்றிலும் உம்முடைய தூதர்களை அனுப்பி எங்கள் கர்த்தாவே தம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சுவாமி. இந்த வீட்டிற்குள்ளே வருகிற போது சுகமும் சமாதானமும் எப்போதும் நிறைவாய் காணப்படும்படியாக உம்முடைய ஒளி இந்த இடத்திலே பிரகாசிக்க வேண்டும் என்பதாக கேட்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியே தம்முடைய பிள்ளைகள், தம்முடைய கர்த்தாவை குடும்பம் இந்த இடத்திலே ஒரு ஒளியாக பிரகாசிக்கவும், இந்த ஒளி அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிற ஒரு ஒளியாக இந்த இடத்திலே கர்த்தாவை காணப்படவும் எங்கள் ஆண்டவராகி நீர் இந்த இடத்திலே பிரசன்னமாகி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதாக கேட்கிறோம். நாங்கள் ஆசீர்வதிக்கின்ற இந்த ஆசீர்வாதம் ஆண்டவரை பல்லாயிரம் மடங்காக தம்முடைய பிள்ளைகள் பேரிலே பலிப்பதாக இந்த வீட்டை சுற்றிலும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும், இந்த இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. சகல தீவனைகளுக்கும் ஆண்டவரே, நோய் நொடிகளுக்கும் தீமைகளுக்கும் துன்பங்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த பிள்ளைகளை நாங்கள் கர்த்தாவே வைத்து ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதியும் தொடர்ந்து நடைபெறுகிற எல்லா விவரங்களிலும் கிருபையில் இருக்கட்டும் ஆண்டவரே. வந்து ஆண்டவரை ஆசீர்வதித்தவர்கள், இந்த கர்த்தாவை வாழ்த்துறை வழங்கியவர்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா ஆண்டவரை வாழ்த்துறைகளும் ஆண்டவரை எல்லா திருமறை காரியங்களும் ஆண்டவரை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அமையும்படி ஆண்டவராகி நீர் கிருபை செய்து தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறோம். கிறிஸ்தேசுவின் இனிய நாமத்திலே மிகவும் தாழ்மையாக விண்ணப்பிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் விசேஷமாக இந்த இல்லத்தோடும் இந்த இல்லத்திலே வசிக்க போகிற மேஜர் குமாரதாஸ் அவருடைய குடும்பத்தோடும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிடம் நான் அதிகமாக பேச விரும்பவில்லை. இவ்விதமாக என்னுடைய பிள்ளைகள் மூலமாக இந்த இல்லத்தை கட்டி முடிக்க கிருபை செய்த ஆண்டவராகிய இயேசு சுவாமியை நான் அதிகமாக துதிக்கிறேன். ஒரு வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் பிள்ளைகளுக்கு உண்டாயிருந்த பொழுது இந்த தேவையை ஆண்டவராகிய கிறிஸ்துவின் கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். கிறிஸ்து இயேசுவாக இந்த காரியத்தை வாங்கியப்படுகிறார். ஆகவே இந்த இல்லத்தை கட்டி முடித்து இத்தனை ஊழியக்காரர்கள், ஓய்வு பெற்ற ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், நண்பர்கள், உறவினர்களையார் இவர்களை அழைத்து நாங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற ஆண்டவர் அனுகிரகம் செய்தபடினாலே நான் ஆண்டவரை அதிகமாக துதிக்கிறேன். குறிப்பாக இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் மறுபடியும் ஆண்டவரை துதிக்கிறேன். விசேஷமாக நேற்று காலை வரையிலும் நல்ல மழை. நாங்கள் ஆண்டவரோடு ஜெபித்த ஆண்டவரை இயற்கை எங்களுக்கு நீர் அனுகூலமாக தர வேண்டும். இல்லை
ஆனால் மழை இருக்குது என்றால் அங்கே மாறி உள்ளாக வர முடியாது. கர்த்தர் இந்த பெரிய நன்மையை விடுதலை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த ஆராதனையை நடத்தும்படியாக சபை போதகரையும் டிசி அவர்களையும் வேண்டிக் கொண்ட பொழுது அவர்கள் வருகிறேன் என்று சொல்லி மனப்பூர்வமாய் சொன்னார்கள். எனக்கு தெரியும் 2 பேருக்குமே இன்று அநேக புரோகிராம்கள் உண்டு. ஆனால் நான் அழைத்த உடனே ஐயா முக்கிய காரியத்தை நான் முடித்து விட்டுதான் வேறு இடத்திற்கு செல்வேன். நான் என்னுடைய சார்பாக என்னுடைய குடும்பத்தின் சார்பாக அவர்களும் அம்மாவுக்கும் குருவையாவுக்கும் நான் நன்றி. அதோடு கூட இந்த இல்லத்தை நாங்கள் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்த பொழுது ஆரம்பத்திலிருந்தே எங்களுக்காக ஜெபித்தவர்கள் மேஜர் தேவதாஸ் ஐயா அவர்கள், மேஜர் சுபாஷ் ஐயா அவர்கள், இன்னும் இந்த ஆராதனையில் எங்களுக்காக ஜெபித்தது ஒவ்வொரு அறையாக சென்று ஜெபித்த அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதமாய் கடைசி ஜெபத்தை எடுத்து ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொண்ட கணல் பொன்னையை அவருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்துல சில பிரத்யேகமான ஆட்களை கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு மிகுந்த சந்தோஷம். சல்வேஷன் ஆர்மி அல்லாத சல்வேஷன் ஆர்மி அல்லாத திருச்சபையின் போதகர்கள் இடத்துல என்னுடைய மகனுடைய சேர்மன் சகா என்னை பற்றி மிகவும் மிகவும் பெருமையை பேசினார்கள். ஆண்டவர் என்னை கொண்டு என்னை 2 ஆண் பிள்ளைகளை கொண்டு அவருக்கு அநேக காரியங்களை செய்கிறார். நான் அதை நினைக்கும் பொழுது மிகவும் பெருமைப்படுவேன். என் அகத்தில் அதிகமாக சொல்ல மாட்டேன், உள்ளத்தில் கர்த்தனுடைய பிள்ளைகளை கொண்டு விதமான காரியங்களை அநேகருக்கு செய்கிற பாக்கியத்தை கொண்டிருக்கிறார். மகிழ்வுடன் ஐயா நன்றியை அவனமாக என்னுடைய ஓய்வு பெற்ற ஊழியக்காட்டின் பிரசிடண்ட் மேஜர் ஆசீர்வாத ஐயாவுக்கும் இந்த தங்கம்மாமாவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் அவர்கள் அடிக்கடி எனக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. அவங்க சொன்னது போல 7 மணி 7:30 மணிக்கெல்லாம் இது அநேகருடைய ஜெபம் எங்களை தாங்கியது, எங்களை கலந்து கொண்டது ஐயாவுடைய நம்பாக நன்றி. அது மாத்திரமல்லாமல் இந்த கல்வெட்டை திறந்து வைத்து ஜெபித்ததான என்னுடைய மாமா எம்பி சாலமன் ஐயா அவர்களுக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் நன்றியை நான் விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் இங்கே வந்திருக்கிற ஆக்டிவ் ஆஃபீஸர்ஸ், ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ், என்னுடைய உறவின் முறையார், எங்களுக்கு அறிமுகமானவர்கள், ஆரம்பம் முதலே எங்களுக்கு ஆலோசனை சொன்னவர்கள் சுந்தரமையா அவர்கள் காணுகிற நேரமெல்லாம் கேட்பார்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்வார்கள். இவ்விதமாய் அநேகருடைய ஜெபம் எங்களை தாங்கியது. நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட நம்முடைய பிரேயர் செல் கமிஷனர் பிரேயர் செல்லிலிருந்து ஐயா ஜெபமணி ஐயா அவர்கள் உண்டு. அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த ஓய்வு பெற்ற ஊழியக்காடு ஆராதனையில் என்னுடைய வீடு வாய்க்காய்க்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது மிகவும் தூரமான இடங்களிலிருந்து குறிப்பாக அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தூரமான இடங்களிலிருந்து வந்து எங்களை வாழ்த்தும்படியாக வந்திருக்கிற அனைவரையும் இயேசு நாமத்தில் நான் வாழ்த்தி நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை யாருடைய பேராவது விடுபட்டிருந்தால் தயவாக மன்னித்துக் கொள்ளுங்கள். விசேஷமாக கிறிஸ்துவின் நாமத்தினால என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். என்னுடைய மருமக்கள், நானும் விதமாய் ஒரு இல்லத்தை கட்ட தீர்மானித்த வேளையில் ஆரம்பத்தில் என்னுடைய முயற்சியில் இந்த இடத்தை மாத்திரம் நான் வாங்கி கொண்டிருந்தேன். இந்த இடத்தை வாங்கி கொண்ட பிற்பாடு
வெகு நாள் சில வருடங்கள் நான் காத்திருந்தேன். இந்த காரியத்தை ஆரம்பிக்க வேண்டுமா, அல்லது நம்முடைய சொந்த கிராமத்தில் நம்முடைய பூர்வீக வீட்டில் போய் உட்கார்ந்து விடுவோமா என்று நான் சிந்தித்து கொண்டிருந்தேன். என்னுடைய பிள்ளைகள் என்னை என்கரேஜ் பண்ணி கொண்டு இருந்தார். அதனுடைய கிருபையினால இந்த பிள்ளைகளுடைய உழைப்பு, இந்த பிள்ளைகளுடைய ஜெபங்கள் இந்த காரியத்தை வாங்கி கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் செபிக்கும்படி கர்த்தருடைய நாமத்தில் பேசுகிறேன். Especially I would like to express my sincere thanks to Mr. Navi and Mr. Sam, who are working as a principal in Gujarat. Both of them are my very close to my son, Justin Das. They came from Gujarat yesterday night. I am very happy to welcome and greet them. இந்த ரெண்டு பேருமே என்னுடைய ஒருவருடைய மகனுடைய துணை இணை கல்லூரிலே பிரின்சிபாலாக இருக்கிறார். இன்னொரு கல்லூரிலே பிரின்சிபாலாக இருக்கிறார். இவர்கள் எல்லாரும் இந்த இடத்துல நேரம் குஜராத்திலிருந்து அவர்கள் வந்து இதை பார்க்க வேண்டும், உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி வந்து அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Particularly I would like to express my thanks to the chairman of College of Nursing, Anand College of Nursing, Gujarat. என்னுடைய மூத்த மகனுடைய கல்லூரியின் சேர்மன் அவரும் வருவேன் என்று சொல்லியிருந்தார். அது எதிர்பாராத விதத்தில் அவர்கள் இன்னொரு நாட்டிற்கு பயணப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விதமாய் இந்த இடத்துல வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், நான் வரவேற்றுக் கொள்கிறேன். இறைவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த இல்லத்தை நான் கட்டுகிற வேளையில் அருமையான செல்வி செல்வி அவர்கள் இந்த இல்லத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னபோது அவர்கள் முயற்சி செய்து ஆலோசனை கடைசி சமயத்தில் கஷ்டப்பாடுகிறார்கள். அப்படி நீங்கள் கட்டுங்க, நான் உங்களுக்கு பின்னால் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னேன். அவர்கள் மிக முயற்சி எடுத்து இதை கட்டினார்கள். எனக்கு பல வழிகளில் உதவி செய்தார்கள். இயேசு நாமத்தினாலே அவரை வாழ்த்துகிறேன். அவரை கௌரவிக்கப்படியாக என்னுடைய மகன் அன்பளிப்பை கொடுப்பார்கள். என்னுடைய இரண்டாவது மகன் இந்த பரிசை அனைவரையும் ஆசிரியப்பாராக. உங்கள் யாவருக்கும் அருகாமையில் இருக்கிற ஆர்சி மண்டபத்தில், கேத்தலிக் மண்டபத்தில் ஒரு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் சந்தோஷமாக உணவு அருந்தி செல்லும்படி வேண்டிக் கொள்கிறேன். உங்களாக எங்களுக்காக ஜெபிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். விதமாக எங்கள் இரண்டாவது மகனுக்கு ரொம்ப பிரயாசத்தோடு தான் போய் தேசத்திலிருந்து இங்கே வர முடிந்தது. ஜெபித்தோம், விடுமுறை கிடைத்தது, குறுகிய நாட்கள். அவருடைய மறுபடி பிரயாணத்திற்காக நீங்கள் சென்றீர்கள். அதே போல் என்னுடைய மூத்த மருமகளும் என்னுடைய மகளும் இந்த வைபவத்தில் விடுமுறை கிடைக்காதபடினாலே கலந்து கொள்ள முடியவில்லை. அவங்களுக்காகவும் ஜெபிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இதில் எப்பொழுதும் இந்த இடத்துல வரலாம். கர்த்தருடைய நாமத்தை இணைந்து நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம் அனைவரை கூடுதலாக ஆசீர்வதிப்பாராக.
எந்த நம்பிக்கை நீங்கதானே யாக்கோபின் தேவன் உன் அடைக்கலமே யாக்கோபின் தேவன் உன் அடைக்கலமே நீ ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை நீ ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை நீ ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை நீ ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை தீமை என்னை அணுகாமல் தினம் என்னை காத்துக் கொண்டீர் தீயோர் என்னை தொட்டு விடாமல் உம் சிறகுகளால் மூடிக்கொண்டீர் தீமை என்னை அணுகாமல் தினம் என்னை காத்துக் கொண்டீர் தீயோர் என்னை தொட்டு விடாமல் உம் சிறகுகளால் மூடிக்கொண்டீர் யாக்கோபின் தேவன் உன் அடைக்கலமே யாக்கோபின் தேவன் உன் அடைக்கலமே நீ ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை நீ ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை நீ ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை நீ ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை மலை போன்ற சோதனை வந்தாலும் மகிமையாய் மாற செய்தே இணை பொழுதும் என்னை கைவிட்டாலும் உம் இரக்கங்களால் சேர்த்துக் கொண்டே மலை போன்ற சோதனை வந்தாலும் மகிமையாய் மாற செய்தே இணை பொழுதும் என்னை கைவிட்டாலும் உம் இரக்கங்களால் சேர்த்துக் கொண்டே யாக்கோபின் தேவன் உன் அடைக்கலமே யாக்கோபின் தேவன் உன் அடைக்கலமே ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை நீ ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை நீ ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை என்னை உயர்த்தி மகிழ செய்பவரே என் தலையை நிமிர செய்பவரே நம்பிக்கையில்லா நேரங்களில் நம்பிக்கை தேவன் நீரே என் நம்பிக்கை தேவன் நீரே என்னை உயர்த்தி மகிழ செய்பவரே என் தலையை நிமிர செய்பவரே நம்பிக்கையில்லா நேரங்களில் நம்பிக்கை தேவன் நீரே என் நம்பிக்கை தேவன் நீரே
நடத்துவார் நடத்துவார் இயேசு உன்னை நடத்துவார் 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 இயேசு உன்னை நடத்துவார் திகையாதே கலங்காதே திகையாதே கலங்காதே இயேசு உன்னை நடத்துவார் இயேசு உன்னை நடத்துவார் 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 இயேசு உன்னை நடத்துவார். நல்ல மேய்ப்பன் இயேசு இருக்கையில் சோர்ந்து போனாயோ மகனே நீ நல்ல மேய்ப்பன் இயேசு இருக்கையில் சோர்ந்து போனாயோ மகளே நீ பலப்படுத்தி நிறுத்துவார் கண்மலையில் உன்னை கட்டிடுவார் பலப்படுத்தி நிறுத்துவார் கண்மலையில் உன்னை கட்டிடுவார் நடத்துவார் நடத்துவார் இயேசு உன்னை நடத்துவார். கானகப்பாதையில் நடந்தாயோ காக்கும் கர்த்த